சுருக்கமா இந்த அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடம் எப்படி நீங்க கணிக்க ஆரம்பிச்சீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தது, உங்ககிட்ட இருந்து அடுத்து யாருக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கத்து கொடுத்தீங்கன்னா நாங்களும் படிப்போம்னு சொல்றாங்க நினைக்கிறோம். இதையும் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, இதையும் ரிசர்ச் பண்றாங்க, பெரிய அளவுல ரிசர்ச் பண்றாங்க. இதை நாடியில எப்படி இவ்வளவு விஷயங்கள் வருது, மிகப்பெரிய சயின்ஸ். ஆத்மாவை பார்க்கறது மிகப்பெரிய சயின்ஸ். அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய சயின்ஸ். இன்னைக்கு வரையும் ரிசர்ச்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆத்மாவை எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏலியன்ஸ் பேசுற மாதிரி இண்டிகேஷன்ஸ், ஏலியன்ஸோட சவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த காலத்துல தேவதூதர்கள் சொல்லியிருக்கோம். சார் முற்பிறவின்றது பொசிஷன் இருக்கா சொல்ல முடியுமா? முற்பிறவில நீங்க எங்க இருந்தீங்க, முற்பிறவில எங்க வந்தீங்கன்றது கூட நம்ம சொல்ல முடியும். அப்படியா? எந்த பொசிஷன் கூட சொல்லலாம். சிலர் டிராவல் பண்ணி கூட காட்டலாம். ஓஹோ, டிராவல்லாம் அவங்கள கார்ல வச்சு ஒருத்தருக்கு பண்ணேன். நானு ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு பண்ணி காமிச்சேன். டிராவல் பண்ணி அகமதாபாத்ல தான் பண்ணேன். டிராவல் பண்ணி எதுவுமே காமிச்சிட்டு வந்தேன். சயின்ஸுக்கு தேவையான விஷயங்களும் நாடில வரும். ஓஹோ, அவங்க லைஃப், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, மற்றவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் ப்ரீவியஸ் பர்த்னா என்ன, நெக்ஸ்ட் பர்த் இருக்கா இல்லையா, அவங்க ஆயுள் காலம் எவ்வளோ, இதெல்லாம் சொல்லணும். ஓஹோ, நட்சத்திரங்கள் மோதி இருக்கு, சண்டைகள், ஸ்டார் வார் வரும் சொல்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். பட் இன்ஸ்டன்ட் நடக்க போது நடக்கிறதா, அது யாராலையும் தடுக்க முடியாது. உங்க உடம்பு சுத்தின்னு இருக்கும் காஸ்மிக் எனர்ஜி. உன்னை தனிப்பட்ட முறையா மாற்றி ஒரு இறைவன் நாட்டை ஆக்கி உன்னை அவன் எடுத்துக்கிறான். இதுதான் உண்மையான விஷயம். ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய நேரலையில் கலந்து கொள்வதற்காக அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க நம்முடைய நேரலையில் கலந்துக்கிறாங்க. உலகத்தில் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலாகட்டும், இயற்கை பேரிடர்கள் ஆகட்டும். ஒரு நாட்டில் வெயில் அதிகமாக இருக்குது, இன்னொரு நாட்டில் மழை வெள்ளம் அதிகமாக இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் நடக்கிறது, எதிர்காலத்தில் இது எப்படி இருக்கும் என்பது போன்ற அத்தனை விஷயங்களுக்கும் தன்னுடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடத்தின் மூலம் கணிப்புகளை வழங்குவதற்காக நாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். வாங்க சார். வணக்கம். 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 ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாரு பார்ப்போம். சார், இப்போ நம்முடைய நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய முதல் வீடியோ ரோஜா தமிழ் டிவியில் நீங்கள் கொடுக்கும்போது சொன்னீங்க, இந்த கலையை, அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடங்கிற கலையை எப்படி கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அது பார்த்த நேயர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கிறதால அவங்களுக்கும் நீங்கள் இதில் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது தெரியல. சுருக்கமாக இந்த அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடம் எப்படி நீங்கள் கணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அகஸ்திய ஜீவநாடி சொன்னால் எங்கள் அப்பா காலம், எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தாலேருந்து படிக்கிறாங்க சார். அதை எங்கள் அப்பா நாங்கள் பார்த்துட்டோம். எங்கள் அப்பாவே 63 வருஷம் படிச்சிருந்தார். இப்போ தான் 87 வயசு, 2019 தான் இதானது. அவரோட இது நிறைய படிப்பு, நிறைய பேருக்கு படிச்சிருக்காரு. நிறைய ஒன்றும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து, மிகப்பெரிய அரசியல் இதுலேருந்து, பெரிய இதுலெல்லாம் ஆள் வருவாங்க. எல்லா இடத்துலையும் தான் அவர் படிப்பார். நிறைய பண்ணியிருக்கார். மெயினாக எடுத்திங்கன்னா அகஸ்தியா தேட்டர். அகஸ்தியா தேட்டர் பேர் வச்சது தேவி பாலா, தேவி தேட்டர் அது பேர் வச்சது. அகஸ்தியர் கோயில், டி நகரில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் கோயிலில் இது எடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் வச்சது. இதெல்லாம் எங்கள் அப்பாவோட காலத்துலேருந்து வழி பண்ணாங்க. அந்த காலத்தில் அதுக்கான வழிகள் நடந்தது. இன்னும் நிறைய இருக்கு. இது எப்படின்னா அவங்க ஜீவநாடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஓலையில் ஒரே ஒரு ஓலை இருக்கும். அவங்க பாட்டி படிச்சுன்னா 1 hour கூட ரீடிங் வரும். சிலருக்கு 20 நிமிஷம் கூட ரீடிங் வரும். சிலருக்கு 1 hour, சிலருக்கு 2 மணி நேரம் கூட வரும். அது என்னன்னா அமெரிக்கன்ஸே அது ரிசர்ச் பண்ணியிருக்கான். என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, the letters appear at the time of period. அதாவது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் மாறும். அந்த ஏஜுக்கு தேர்ந்த மாதிரி அந்த லெட்டர் மாறும். அந்த மாதிரி பொசிஷன் வருது. அது அவங்க படிச்சு அது பிறந்ததுனால எனக்கு ஜீன்ல வந்துட்டு இருக்கு. என்னோட ஜீன்லயே இருந்ததுனால தான் நான் படிக்கிறது. அந்த ஃபோர்ஸ், ஆத்மாவோட வேகம். நாங்க வணங்குகின்ற அகஸ்தியர். நாங்க யார் வணங்குறோமோ அகஸ்தியர். அப்பா சின்ன வயசுல காமிச்ச அந்த குருவா ஏத்து அவரை வணங்கி அவரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கிய வழியா நம்ம எடுத்துன்னு போறோம். இதுதான் உண்மையான விஷயமா இருக்கு. எனக்கே 26 வருஷம் ஆயிடுச்சு.
2000 இருந்து படிக்கிறேன். சூப்பர் 26 வருஷம் ஓடி போச்சு. 27வது வருஷம் ரன்னிங்ல வந்து. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இங்க வரவங்களை கேட்டாலே நான் 20 வருஷமா சார்ட்ட பார்த்துட்டு இருக்கேன், 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்றாங்க. நான் 2006 இவர் வீட்டுக்கே போயிட்டு வந்தோம். நாங்க நரேந்திர மோடி சார் வீட்டுக்கே போயிட்டு. அப்படிங்களா? ஆமா, குஜராத்ல போயிட்டு வந்தோம். குஜராத்ல நிறைய பேர் படிச்சிருக்கேன். நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், நிறைய பெரிய ஐ அபிஷியல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ நிறைய ஐ அபிஷியல்ஸ் கூட பாக்குறேன், பெரிய ஆள்லாம் பாக்குறேன். பட் இதுக்கோசரம் இல்ல, இதுல வந்து பணம்னு போனீங்கன்னா வராது. நம்ம பணம் ஏன் பண்ணி இந்த மாதிரி நிறைய பூஜைகள் நிறைய பேர் அதெல்லாம் சொல்றதோட வச்சுக்கணும். அருள் வாக்குன்றது சொல்றதோட, நம்ம காரியத்துக்கு செயல்படக்கூடாது. நம்ம சொல்றதோட எப்பவுமே ஒரு வழியா பண்ணின்னு சொல்லின்னு இருக்கிறது தான் நல்லது. அது சொல்றதுதான் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். புரியுதாங்க? எந்த ஒரு இது இருக்காது. சொல்றதுலயே நம்ம லைஃப் வந்து அப்படியே போகணும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க காமிச்சதுல இருந்தே ஒரு 2-3 லட்சம் பேர் படிச்சிருப்போம். நம்மளது வந்து கிட்டத்தட்ட 25-40-50 மில்லியனுக்கு மேல உங்களுடைய வீடியோக்கள் பார்த்துருக்காங்க. அது இல்லாம நான் படிச்சது ரீடிங்கே 2-3 லட்சம் பேர். அது இல்லாம ஒரு 5 லட்சம் பேருக்கு இப்ப நான் ஆல்ரெடி என்னோட டோட்டலா பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு இருக்கு. கடவுளோட இது கரெக்டான வழி. அகஸ்தியர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டா நம்ம சொல்றதுதான் நம்மளோட வேலை. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் சொல்றாங்க சார், இந்த கலையை வந்து உங்களுடைய வாரிசுகள் யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? அதான் என்னோட உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்தது, உங்ககிட்ட இருந்து அடுத்து யாருக்கு இதை நிறைய எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா நாங்களும் படிப்போம்னு சொல்றாங்க. தானா ஜம்ப் ஆகுது. எங்க அப்பா வந்தது. எங்க அப்பா உங்களுக்கு அண்ணன் தம்பி 4-5 பேரு, ஆனா நீங்க மட்டும் தான் படிக்கிறீங்க. அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு 4 பேரு, அவர் ஒண்டி தான் படிச்சாரு. எங்க தாத்தாக்கு 4 பேரு, அவங்க ஒருத்தி தான் படிச்சாரு. ஓ, உங்க தாத்தாவே இதை படிச்சாரா? தாத்தா படிச்சாரு. தாத்தா கொள்ளு தாத்தாவும் படிச்சாரு. ஓஹோ, எல்லாருமே எத்தனோ போலக்கட்டுக்குலாம் எக்கச்சக்கமா அந்த எல்லாரும் கொடுத்துட்டாரு எங்க அப்பா. எங்க அப்பா வந்து நிறைய பேருக்கு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடணும், ஹெல்ப் பண்ண நினைப்பாரு, நிறைய கொடுத்துட்டாரு. இப்ப இருக்கு ஒரு 5-6 ஓலக்கட்டை இருக்கும், 5 ஓலக்கட்டை இருக்கும். அதை வச்சுதான் நம்ம படிச்சுருக்கோம். ஆனா இப்ப நான் ஒண்ணுமே எல்லாம் படிக்கிறேன். ஒண்ணுமே வித்தவுட் ஃபார்முலேஸ், ஒண்ணுமே ஒரு பேப்பர் கூட வேணாம். சும்மா ஒரு கையில எதுனா கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கூட படிச்சுட்டு அந்த மாதிரியா. எங்க தெருவுல போனாலும் நான் கார்ல போஸ்ட்ல கூட படிச்சுட்டு பார்த்துருப்பீங்க. எங்க போனாலும் அதுக்கான வழிகள் பண்ணிருக்கதான் என்னோட. ஓ, சூப்பர் சார். ஏன்னா இந்த ஒரு ஜீவநாடி ஜோதிடம்ங்கிறது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி படிக்கிறீங்கன்னு நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சரியான ஒரு விடையை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். முதல்ல வந்து கான்சியஸ் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். வரக்குறைங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகள் இதுதான், நீங்க கேட்க வந்திருக்கீங்க, இதுதான் பிரச்சனைன்னு முதல்ல சொல்லணும். எனக்கு முதல்ல யாருமே அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடாது. முதல்ல இன்னொருத்தர் வாக்கே வந்து வாங்கக்கூடாது. எந்த ஒரு அருள் வாக்கு சொன்னாலும் முதல்ல நீங்க சொல்லணும். எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன ப்ராப்ளம், எந்த கொசம் வந்திருக்காங்க, எந்த ப்ராப்ளத்துக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை குழந்தையா, இல்ல பிசினஸா, இல்ல தொழிலா, இல்ல அவங்க வீட்டுல எதனா ப்ராப்ளமா, இல்ல வீட்டுல பொருள் தொலைஞ்சு போச்சா, இதுவா, எல்லா விஷயத்துக்கும் சில விஷயங்களை நம்ம கரெக்டான வழியில சொல்லணும். அப்படி சொல்றப்பதான் அந்த அருள் வாக்கு. அதுதான் அருள் வாக்கு போல வழி வருது. தெய்வ வாக்காட்ட வழி பண்ணி நம்ம அதை இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அகஸ்தியர் தான் இதை நடத்துறது. முழுக்க முழுக்க தெய்வமா இருக்கக்கூடிய, குருவா இருக்கக்கூடிய அகஸ்தியர் தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது பற்றி இந்த கலையை வந்து நிறைய பேர் வந்து, ஆமாம், நிறைய பேர் வந்து நாடி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற இந்த நாடி ஜோதிடம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது மாதிரி வேறு யாருமே உலகத்தில் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து இதை பற்றி நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதால் உங்கள்கிட்ட கேட்டேன் சார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா சார், இந்த நாடி ஜோதிடம் வந்து நீங்கள் வந்து ஜெர்மன் மக்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. தினந்தோறும் 12 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் அவங்களுக்கு நாடி ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்க உங்கள் நாடி ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவங்க கஸ்டமர் ஆகி எப்படி சார் வந்தாங்க? எங்கள் அப்பா கஸ்டமருக்கு 1972 எங்கள் அப்பாவுக்கு கஸ்டமர் ஆகிட்டாங்க சார். உங்களுக்கு இங்கிலீஷ்காரன், யூரோப்காரன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு, சயின்ஸு இதில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை வச்சு எப்படி சார் வந்தாங்க? அதாவது நம்ம தான் நினைக்கிறோம், இதையும் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, இதையும் ரிசர்ச் பண்றாங்க, பெரிய அளவுல ரிசர்ச் பண்றாங்க. இதை நாடியில எப்படி இவ்வளவு விஷயங்கள் வருது, அதாவது சில சயின்ஸுக்கு தேவையான விஷயங்களும் நாடியில வரும்.
ஓஹோ. சயின்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது அவங்க எடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா அது இதை நீங்க சொன்ன உடனே நான் ஒரு இது சார் சொல்றேன். ஏன்னா நீங்க 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல போறீங்க வெப்ப அலை நம்முடைய நாட்டுல வீச போகுதுன்னு. அது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமாயிடுச்சு. சூரிய புயல் கண்ட்ரியா வந்து அந்த கண்ட்ரில வீசிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க சொன்னது பல விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க வீடியோஸ் போகுது, அவங்க வீடியோஸ்ல இந்த இதை பத்தி ஒரு 3 மாசத்துக்கு முன்னே சொல்லிட்டேன். வெப்ப அலைகள் வரும், வெப்ப அலை இது வரைக்கும் பார்க்காத அவங்க சூழ்நிலை, கால சூழ்நிலையில அங்க மாறும், வெப்பங்கள் அதிகமாகும் சொல்லியிருக்கேன். அந்த சூழ்நிலைகள்லாம் அவங்க வந்து கேட்டு இந்த ஜெர்மன் சார் படிக்கிறீங்க டிரான்ஸ்லேட் தான் தம்பி டிரான்ஸ்லேட் பண்ணுவார். நான் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ இங்கிலீஷ் வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணேன். இருந்தாலும் என் தம்பி டிரான்ஸ்லேட் பண்ணுவார், நான் வந்து படிப்பேன். எங்க அப்பா காலத்துல வந்து அவங்க இங்கே வருவாங்க, இங்கேயே வருவாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஸ்கைப் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இப்போ நாங்க ஸ்கைப்லேயே முடிச்சிட்டோம். ஸ்கைப்ல டெய்லி 4 பேருக்கு 1.5 மணி நேரம் ஒரு ரீடிங், ஒரு ஆளுக்கு 1.5 மணி நேரம் படிக்கணும். அவங்க லைஃப், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, மற்றவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் ப்ரீவியஸ் பர்த்னா என்ன, நெக்ஸ்ட் பர்த் இருக்கா இல்லையா, அவங்க ஆயுள் காலம் எவ்வளோ, இதெல்லாம் சொல்லணும். ஓஹோ. இதெல்லாம் 12 காலம் சொன்னாதான் ஒரு பூர்வம். இது ஒரு நாள் ஒருத்தருக்கே முடிஞ்சிருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஆளுக்கு ஆகும். அப்ப அவங்க குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் ஆயிடுமா சார்? ஒரு ஃபேமிலியில் 5 மணி நேரத்துல அந்த ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள், பர்டிகுலர் அந்த பையனா அந்த பையனுக்கு இது வரும், இப்படி இருக்கும், கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லுங்க, இல்ல படிப்பை மாத்த சொல்லுங்க, அந்த மாதிரி எல்லாம் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிகள் கொடுத்துருவோம். 1.5 மணி நேரத்துல ஒரு ரீடிங் முடியும். அதான் கேட்டுனே தான் இருப்பாங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் போகும், கேட்டுனே தான் இருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ஆகி போக அதுக்கான வழிகள் ஏறினே இருக்கும், கேட்டுனே தான் இருப்பாங்க. அது பிரச்சனை இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் படிச்சோம். 2020 இருந்து 2026 கண்டினியூ ஆயின்னு இருக்கு. அவங்க அதான் கடவுளோட கிஃப்ட், அகஸ்தியரோட வழி. அங்கேயும் இருக்கவங்களுக்கு தீரணும், உலக நாட்டுல இருக்கவங்க தீரணும். அந்த கண்ட்ரி எடுத்தீங்கன்னா ஜெர்மன் கிடையாது, 23 கண்ட்ரியும் படிக்கணும். செக்கோஸ்லோவாக்கியா, ஜெர்மன், இட்டாலி, அப்புறம் வந்து ஆஸ்திரியா, அப்புறமா அங்க இருக்க அத்தனை 23 கண்ட்ரி கவர் பண்ணியாச்சு. 23 கண்ட்ரி முடியா, யாருக்கும் துட்டு வாங்குறது இல்ல. என்ன இது பண்ணாங்களோ அதுதான் தட்சணை, என்ன பண்றாங்களோ அதை ஏத்துக்கப்பா. அந்த காலத்துல என்ன பண்ணாரோ அதே ஃபீஸ் தான், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதேதான். எல்லாம் இந்த இது பண்றதெல்லாம் கிடையாது, எல்லாமே வழி. இப்போ நம்ம நினைக்கிறோம் அவங்க ஆராய்ச்சியில் ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, ஹீல் பண்ணுறாங்க, அவங்க ஹீலிங்கில் கேன்சரை குணப்படுத்துறாங்க, பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க. சயின்டிஸ்ட்க்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேது, சில விஷயங்கள்ல ஆன்சர் கிடைச்சது, சில விஷயங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அஸ்ட்ரானமில கூட பார்த்தீங்கன்னா, நீங்க வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா பெரிய ரிசர்ச் வந்து அந்த வால் நட்சத்திரங்களை பற்றிலாம் பெரிய ரிசர்ச்லாம் எடுத்திருக்காங்க. சரியான ரிசர்ச் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோளோட கோள் மோதி இதுவாயிருக்குன்னு சொல்லி ரிசர்ச் வந்திருக்கு. நட்சத்திர வால் வந்து நட்சத்திரங்கள் மோதி இருக்கு, சண்டைகள். ஸ்டார் வார் வரும்னு சொல்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் முன்னாடியே சொல்லிருக்கீங்க ஸ்டார் வார் வரும்னு சொல்லிருக்கீங்க. வானவெளியில வந்து அது பார்க்க போறாங்க இருக்கும். அது இப்ப செய்தியை கேட்டு டெலிஸ்கோப்ல பார்த்து இப்போ மெசேஜ் வந்திருக்கு. இப்ப அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறாங்க, இன்னும் வேர்ல்டுல என்ன பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து என்ன இண்டிகேஷன்ஸ்னா, ஏலியன்ஸ் பேசுற மாதிரி இண்டிகேஷன்ஸ், ஏலியன்ஸோட சவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த காலத்துல தேவதூதர்கள் சொல்லியிருக்கோம். நட்சத்திரங்கள்ல அந்த தேவதூதர்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் போகணும் ஃபியூச்சர்ல பெரிய வழியை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணது நாடி. இந்த நாடு எப்படின்னா பேஸா வந்து ஒரு இன்ட்யூஷன். சித்தர்கள் எப்படின்னா இன்ட்யூட்டி, அதாவது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து கொடுப்பாங்க. தண்ணி வருது இங்க இருக்கு அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழிகள், எர்த்குயிக் வருது இங்க வரப்போகுது அப்படின்றத ஒரு இன்ட்யூட்டிவ் கொடுத்துருவாங்க. அதை கொடுக்க சொல்ல நம்ம டக்குன்னு அதை புடிச்சுக்கணும் எங்க வரப்போகுது. அப்ப அது மேப்பை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணா இந்த இடத்துல வரப்போகுது, இந்த இடத்துல வழி, இந்த பட்டி. இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு எனக்கே இன்னும் ட்ரெயின், நான் அவ்வளவு வருஷம் படிச்சிருந்தாலும் இன்னும் என்ன ட்ரெயின் பண்றாங்க. இன்னும் ட்ரெயின் ஆயினேன். நான் ட்ரெயின் ஆகுனா எங்க பர்டிகுலர் இப்போ முதல்ல நம்ம எர்த்குயிக் வருதுதான் சொல்லுவோம். இப்போ நம்ம பர்டிகுலர் எப்படி படிக்கிறோம், ஜப்பான்ல வரப்போகுது, இந்தோனேஷியால வரப்போகுது, வெனிசுலா ஒரு பர்டிகுலர் நெய்பர் கண்ட்ரில வரப்போகுது அப்படின்றது போயிட்டோம். இன்னும் அட்வான்ஸா போஸ்ட்ல என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் கண்ட்ரில வரப்போகுதுன்றது சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். சோ அதை துரிதம் படுத்த ஆத்மாவோட துரிதம் வழியாகி இறைவனோட இதுல போய் காஸ்மிக் எனர்ஜில கலந்து அந்த மெசேஜ் நம்ம உடம்புல வந்து அந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகுது.
அந்த ஸ்வெட் ஹவுஸ்ல நம்ம எல்லா ஆன்சரையும் நம்ம கொடுக்குறோம். இதுதான் உண்மையான விஷயமா இருக்கு, வழியா இருக்கு. இது நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. தியான வழிமுறைகள் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க. பிள்ளைகளை தியானம், உலகத்துல இந்த மாதிரியா ஒரு விஷயங்கள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய விஷயங்கள்ல வந்து நிறைய இதெல்லாம் இருந்தது அந்த காலத்துல. அந்த காலத்துல நிறைய சாமியார்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாரையும் தேடுறோம். நிறைய நம்ம திருவண்ணாமலை சுற்றுறோம், எங்கெங்கயோ கிரிவலம் போறோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் போறோம், எல்லா விஷயங்களும் தேடுறோம். ஆனா இன்னும் அந்த நானும் அந்த வழி ஆதார சக்கரங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்றது ஒரு வழி ஒன்றும் தெரியல. அதுக்கு இன்னும் பெரிய சாமியார்கள் இப்போ இருக்க சாமியார்கள்ல அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தெரியல. அதோட எப்படி அந்த ஆதார சக்கரங்கள் இயங்குது, பாடியோட ஆதார சக்கரங்கள் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி மெதனமா இருக்கும், எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்ணுது, எப்படி விசுத்தி வேலை செய்யுது, அந்த விசுதியோட வழிகள் எப்படி போகுது, ஆதார சக்கரத்துல சகசிராமம் எப்படி வேலை செய்யுது, நமக்கு இங்க 2 ரிசீவர் இருக்கு, அந்த ரிசீவர் எப்படி அப்சர்வ் பண்ணுது, எதை வழி பண்ணுது, இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ், மிகப்பெரிய சயின்ஸ். ஆத்மாவை பார்க்கறது மிகப்பெரிய சயின்ஸ். அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய சயின்ஸ். இன்னைக்கு வரையும் ரிசர்ச்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஆத்மாவை எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது எப்படி போறது, அதை டிசப்பியர் ஆயிடுதுன்றாங்க, சிலது போகுதுன்றாங்க, நம்ம விட்டு போறப்ப பிரியறப்ப தெரியலன்றாங்க, உயிர் மறையிறப்போ. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சித்தர்கள் அதை கண்டுபிடிச்சு அது கூடயே விளையாடு, அது கூடயே இருந்து அதுக்கு வழிகளை எழுதி ஆட்டோ ரைட்டிங்ல நாடி ரீடிங்காவோ சயின்ஸாவோ மருந்தாவோ எழுதி நமக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்ப அது கூட எவ்வளவு அவங்க வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க. அந்த வழியை தெய்வமா உருவாக்கி அதை உருவ வழிபாடுல வச்சு அந்த உருவத்துக்கு வழி பண்ணி ஒவ்வொரு சக்திக்கு ஏற்ற மாதிரி சக்திகள் இருக்கு, ஒவ்வொரு ஆத்மா ஏற்ற மாதிரி அது செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமை எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அருமை சார், அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஆமா, ரொம்ப சூப்பர் சார். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வேண்டப்போ எப்படி தெய்வன்றது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கண்ணில் காண முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியதுனால அதை போய் பார்க்கறதுக்கு இவங்க எவ்வளவு ஈஸியா போயிருப்பாங்க. அது இல்லாம ஒவ்வொரு பிளானட்டை பத்தியும் எழுதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளானட்டோட பொசிஷன் எப்படி இருக்கு, எப்படி டிராவல் ஆகுது, இத்தனை டிகிரியில போகுது, இத்தனை பாகை, அதாவது இத்தனை பாகையில மாறும், இத்தனாம் தேதியில இருந்து சூரியன் இத்தனை 5:58 காலையில உதயமாயிடும், 5:35 உதயமாயிடும், 5:40 உதயமாயிடும், 5:52 உதயமாயிடும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாழிகை எழுதி அந்த நாழிகைக்கு தகுந்த மாதிரி அஸ்ட்ராலஜி பண்ணி அந்த குழந்தைகள் பிறக்கிறத ஜாதகத்தை வழி பண்ணி அந்த ஜாதகத்தை எப்படி அதுக்கு வழி பண்றது, அது காலத்துல எப்படி இருக்க போகுதுன்றது நிர்ணயிக்கிற அளவுக்கு இது ஒரு கடல். எவ்வளவு நம்ம போறோமோ எடுத்துனே இருக்கலாம் மீனை. இது அழிவுன்றது இல்லை, அழிக்கவும் முடியாது, இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம். அதுல உடலுக்கு ஏத்த மாதிரியா கிரகங்களுக்கு ஏத்த மாதிரியா வழிகள் அதுல உடல் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த உடலுக்கு ஏத்த மாதிரியே கிரகங்களுக்கு என்ன வேலை செய்ய போகுது, இவன் கர்மாக்கு என்ன வேலை செய்ய போகுது. ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேருமே ஒரு பிளாட்ல போறாங்க வைங்க, 10 பேருமே நல்லா இருக்கிறது இல்லை, புரியுதா எனக்கு? 10 பேருமே ஒரு பிளாட்ல இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் ஒரு பிளாட்ல இல்லை. ஒவ்வொரு பிளாட் ஒருத்தர் நல்லா டெவலப் ஆயிடுவான், அதே பிளாட்ல இருக்க அந்த பிளாட்டை வித்துட்டு போயிடணும்னு நினைப்பான். ஆனா ஏரியா ஒரே இடத்துல இருக்கான், அவனோட காஸ்மிக் எனர்ஜி அவனுக்கு மாறும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் மாறுது. ஒன்று குழந்தை படிக்காம போயிடுது, ஒரு வீட்டுல குழந்தை மிஸ் ஆயிடுது, ஒரு இடத்துல ஒரு வழி இல்லாம போயிடுது, ஒரு தொழில் பண்ணா தொழில் இல்லாம போயிடுது. அப்படி அந்த 10 பிளாட்டும் ஒரே இடத்துல போறாங்க. அந்த 10 பேருக்கு கர்மா மாறுது, தசாபுத்தி பலன் மாறுது, கிரகங்கள் மாறுது, அதுல இருக்கக்கூடிய பிளானட் பொசிஷன் மாறுது. மூணாவது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ராசிகள் மாறி அந்த ராசிக்கு தகுந்த மாதிரியா நம்ம ஆசைப்பட்டு நம்ம போயிடும், எல்லாம் ஒரு பிளாட்டை வாங்கிடும் போயிடும், எல்லாமே பண்றோம். ஆனா அங்க போய் சில பிசினஸ் நல்லா டாப்பா இருக்கவங்க கீழே போயிடுறாங்க, தொழில் இல்லாம போயிடுறாங்க, சில பேர் நல்லா வளர்றாங்க. அந்த மாதிரி நிழல்களை வழிகளை கொடுத்து நமக்கு கிரகச்சாரங்கள் செய்யக்கூடிய நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பொசிஷன் புரிஞ்சுக்கணும், இது எப்படி நம்ம சொல்லணும், எப்படி வழி வகுத்து எப்படி ஒரு, அதாவது அவங்க எழுதுந்து ஒரு துளிதான், ஒரு பஞ்சாங்கன்றது எழுதுந்து ஒரு துளிதான், அதை சொல்லக்கூடிய தன்மை அந்த குருக்கு உண்டு. அந்த குரு பல விதமா அதை யோசனை பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல 10 விதமா அதோட அர்த்தத்தை சொல்லதான் எல்லாருக்கும் அது புரியும். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வெளிவரும். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.